டிவைன் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஸ்எம் தந்த பத்ரிஜி அவர்களுக்கும் நம்முடைய குளோபல் புத்தா டீமுக்கும் இதில் இணைந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சக்கரங்களோட வரிசையில் நாம் பார்க்க போகிறது 6வது சக்கரம், ஆக்ஞா சக்கரம். இது விழிப்புணர்வோட இது இங்கே இந்த சக்கரத்தை பற்றி பேசிக்காக சொல்லணும்னா நம்ம 2 புருவ மத்திக்குள்ளே இருக்குது. இது நம்மளோட விழிப்புணர்வு இல்லை உள்ளுணர்வையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம். ஓகே, இது பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். இது இருக்கக்கூடிய இடம் புருவ மத்தியில் இருக்குது, 2 புருவத்துக்கும் நடுவில் இருக்குது. இதோட தத்துவம் அனைத்தையும் கடந்து இந்த பஞ்சபூதங்களையும் கடந்த ஒரு தத்துவத்துல தான் அது இருக்கு. ஆகாய தத்துவம்னா இன்னர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளார்ந்த அந்த ஸ்பேஸை தான் இங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இதோட கலர் ஆழ்ந்த நீலம், அதாவது இண்டிகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கலர் தான். அடுத்தது இதோட சின்னம் வெறும் 2 இதழ் தாமரை தான் இங்க. அதுக்கப்புறம் பீஜ மந்திரம் ஓம். இதோட உணர்வு உள்ளுணர்வு பார்வை. நம்ம உள்ளுணர்வோட எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை, நம்ம உள்ள கடந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட தொடர்புடைய சுரபி பிச்சூட்டரி அப்படிங்கிறாங்க. இதோட உணர்ச்சி எக்ஸாக்டா உணர்ச்சின்னு சொல்ல முடியாது. இதோட எனர்ஜி, எந்த எனர்ஜி இதோட தப்பான எனர்ஜி எதுன்னா மாயை. நம்ம மாயைக்குள்ளதான் போய் மாட்டிக்கிட்டோம்னா இந்த சக்கரம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வு என்னன்னா உண்மை தத்துவம். இதோட கடவுள் இதுக்கு யாருன்னா அர்த்தநாரீஸ்வரர். நம்ம சொல்றோம் இல்லையா, புருஷ சக்தி ஸ்ரீ சக்தி இரண்டும் இணைற இடம் இதுதான். ஏன்னா நம்மளோட மூச்சு 2ம் இடகலை அண்ட் பிங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் இடது பக்கம் எடுக்கக்கூடிய மூச்சு, இது 2ம் சேரக்கூடிய இடம் இந்த இடம் தான், அந்த புருவ மத்தியில தான். அங்கதான் சூக்ஷ்ம நாடி அப்படிங்கிறது. இடநாடி வலநாடி 2ம் சேர்ந்து அது ஜாயின் ஆகிற இடத்துல சூக்ஷ்ம நாடின்னு சொல்றாங்க. அங்க இருந்துதான் நம்மளோட இன்ட்யூஷன் ஸ்டார்ட் ஆகும், நம்மளோட தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிறது எல்லாமே அங்க இருந்துதான் நடக்கும். அதனாலதான் இது அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம்னே சொல்றாங்க. இதோட தேவி ஹாகினி அண்ட் கிரகம் வியாழன். இதுல இருக்கக்கூடிய அந்த 2 இதழ்களுக்குரிய தேவிகள் அதோட பீஜ மந்திரம் ஹம் ஹன்வதி தேவி அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஷம் ஷன்வதி தேவி. இந்த 2 தேவிகள் இத காத்துக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய கட்டுப்பட்ட உணர்வுகள் என்னன்னா உள் உணர்வும் ஞானமும். எஸ், அது 2ம் நமக்கு அங்க இருந்துதான் கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் இதுக்கான காரணங்கள். இந்த சக்கரம் கஷ்டப்படுறது, அதாவது சரியா இயங்கலைன்னா அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள், சாரி என்னெல்லாம் காரணங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சிந்தனை தொடர்பான காரணங்கள். சிந்தனை தேவையில்லாம ஓவரா எதையோ நினைச்சுக்கிட்டே சிலர் இருப்பாங்க. அவங்க மூளை ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இருக்கிறது என்னமோ ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஒன்று எதிர்காலத்துல இருப்பாங்க, இல்லை இறந்த காலத்துல இருப்பாங்க. அதை கூட மெதுவா இல்லாம அதிவேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். டக் 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 டக்குன்னு அடுத்து எதையோ ஒன்று யோசிச்சு தேவையில்லாம தங்களை தாங்களே குழப்பிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது சப்போஸ் நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது, நாம இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிருக்கலாம், இல்ல ஆஸ்ட்ரல் டிராவல் மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கலாம். உடனே அவ்வளவுதான், எனக்கு இது கிடைச்சிச்சு, நான் ரொம்ப பெரிய மாஸ்டர் ஆயிட்டேன், என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதை தப்பா பயன்படுத்தினாங்கன்னா அந்த உணர்வை, அந்த சக்தியை அவங்க தப்பா பயன்படுத்தினாலும் உடனே இந்த சக்கரம் தன்னோட இயல்பை விட்டு கம்மியா இதாக வேலை பார்க்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பயம். நான் தப்பா பண்ணிடுவோன்ற பயத்தினாலையோ இல்ல பேசுறதுக்கு பயப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி பயத்தினால கூட உள்ளுணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வை கேட்கறதுக்கு கூட பயப்படுவாங்க. அது சொல்லுதுன்றதுக்காக நான் அதை செஞ்சுட்டா அப்படி அப்புறம் அது தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு பயப்படுறாங்களா, அந்த உள்ளுணர்வை இவங்க முழுசா புறக்கணிப்பாங்க. அந்த சவுண்ட் கேட்கவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், அது சொல்லி பார்க்கும், நீ இதை பண்ற, இது தப்பு. நான் அதை என்ன பண்ணும், கேட்க மாட்டா அப்படின்னு அதை டிசைட் பண்ணிச்சுன்னா உள்ள போய் தூங்க போயிடும். நீங்க திரும்ப தட்டி எழுப்பி கொண்டு வரதுக்கே நிறைய சாதனைகள் பண்ண வேண்டி வரும். அது அடுத்தது தன்னம்பிக்கை இல்லை.
அவங்க எப்போ தன்னம்பிக்கை இல்லையோ அப்பவும் அவங்க வந்து இந்த மாதிரி தான் இந்த சக்கரம் வந்து இவங்களுக்கெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சந்தேக உணர்வு கூட இந்த சக்கரத்தை வந்து பாதிக்குது. ஏன்னா எண்ணங்கள் வந்து தப்பாக மாற ஆரம்பிக்கும் அதனால. அதே மாதிரி சின்ன வயசுல சில குழந்தைங்க கிட்ட வந்து வீட்டில் ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதை வந்து தன்னோட அம்மாவோ அப்பாவோ ஒரு சின்ன தப்பு பண்ணி இருக்கலாம். ஆனால் இந்த குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா மேலே இருக்கக்கூடிய அதீத பாசத்தினால அந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு போய் எங்கள் அம்மா ஆனால் நல்லவங்க, என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ அவங்க மாமியாரை கொடுமைப்படுத்தியிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த அம்மா வந்து அவங்க பாட்டியை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் இந்த குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, தன் கணவர்கிட்ட அன்பாக இருக்காங்க, எல்லாமே பார்த்து 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 பண்ணுறாங்கன்றப்போ இந்த குழந்தை தன்ட்ட அம்மா அன்பாக இருக்காங்கன்ற அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பாட்டியை கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற அந்த விஷயத்தை அது மறக்குது இல்லையா? ஸோ ஒரு போர்ஷனை எப்போ நம்ம மறக்க வைக்கிறோமோ, மூளையில் ஒரு போர்ஷனை டம்ப் பண்ணிடுறோம் இல்லையா, அப்பவும் இந்த சக்கரம் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த குழந்தை வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்கலாம், ஏதோ ஒன்று பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு ட்ராமா இருந்திருக்கலாம். அதை வந்து அந்த ஷாக்ல அந்த ஒரு இன்ஸ்டன்ட் நடந்ததே அந்த குழந்தை மறந்து போயிருக்கும், அதுக்கு ஞாபகத்துல கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த தப்பை மறைக்கும் போதும் இந்த சக்கரம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் வந்து தன்னோட சிந்தனை தொடர்பா இந்த குழந்தை. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்றாங்க, என்னன்னா இப்போ அந்த குழந்தை வந்து அம்மா அப்பா சண்டை போட்டுக்கலாம், இல்ல அப்பா வந்து குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா அம்மா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அப்பா ஏதோ டயர்ட்ல இருக்காங்க, மயக்கத்துல இருக்காங்க, அதனால அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தலாம். அம்மா அப்பா சண்டையை கூட இல்ல அப்பா என்கிட்ட ரொம்ப அன்பா தான் இருக்காங்க, இப்போ சும்மா நாங்க 2 பேரும் விளையாட்டா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை பாக்குற விஷயம் என்ன, அம்மா அப்பா கோவமா ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்க, அப்பா குடி போதையில ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவளுக்கு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயங்கள் என்ன எல்லாமே நார்மல் அப்படிங்கிறப்போ அது பார்க்கறதுக்கும் அது உணர்வதற்குமே வித்தியாசங்கள் வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துல கூட அந்த ஃபீலிங்ல அந்த குழந்தை ஸ்ட்ரக் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மன அழுத்தம். எந்த ஒரு விஷயமுமே நம்ம உள்ள கொண்டு போறோம் அப்படிங்கிறப்போ தேவையில்லாம நம்ம வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை வேலை காரணமா கூட இருக்கலாம், எக்ஸசிவா வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வேற வழியா இல்லை, டார்கெட் இருக்கு இதை முடிச்சே ஆகணும், ஸோ எக்ஸசிவா நம்ம ஓவர்லோடடா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இல்லை வாழ்க்கையில கூட தொடர்ந்து ஏதோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நமக்கு ப்ராப்பரா சமாளிக்க தெரியல அப்படிங்கிறப்ப கூட அந்த மன அழுத்தம் வந்து எக்ஸஸா ஆகுது இல்லையா? அது கூட அந்த மன அழுத்தம், இந்த மன அழுத்தமும் இந்த சக்கரத்தை சரியா வேலை செய்ய விடலை அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம நினைக்கிற விஷயங்களை கூட அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க விடாது. ஏன்னா இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுவோம். அதனால ஒரு வாழ்க்கையோட கஷ்டத்துலையோ இல்லை வேலை பலுலையோ சாப்பிட்டு நிறைய பேர் வந்து வேலை அதுதான் லாஸ்ட் மினிட் டைம் ஆயிடுச்சுன்றப்போ சாப்பாடு கூட மறந்துடுவாங்க, சாப்பிட்டோமா இல்லையான்றது கூட தெரியாது, குளிச்சோமா இல்லையான்றது கூட தெரியாது, கண்டினியூஸாக அந்த வேலையில அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்கல்ல, அப்போ இந்த சக்கரம் பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. அதே மாதிரி தூங்காம, ஏன்னா இவங்க கண்டினியூஸா தூங்காம வேலை பார்க்குறாங்க, அதனாலேயும் இவங்களோட மன அழுத்தங்கள் அதிகப்படுது. அடுத்தது சாப்பாடு, ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற எல்லாருக்கும் சரி, அதை விட சுகரி ஃபுட், சக்கரை சத்து இனிப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுக்கும் போதே நம்மளோட மூளை செல்கள் எல்லாமே வேலை செய்கிறது பாதிக்குது. ஒவ்வொரு சுவைக்கு ஒவ்வொன்று பாதிக்குதுன்னா சுகர் வந்து நார்மலாக தேவை, எக்ஸஸ் சுகர் எடுக்கிற எல்லாருக்குமே மூளை செல்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சி இருக்காங்க. சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கும்போது அடுத்து போதை பொருட்கள் நிறையா எந்த நேரமும் ஒன்று குடிச்சிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு போதை வஸ்துக்கு அடிமை ஆயிட்டோ இருக்கிறப்ப கூட நம்மளோட மூளை மழுங்கடிக்கப்படுது, அப்பவும் இந்த சக்கரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த சக்கரம் வந்து சமநிலையில இயங்குதா, குறைவா இயங்குதா, இல்ல அதிகமா இயங்குதா, அப்படி இயங்கும் போது அவங்க என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அது சக்கரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இயங்குது, வேகமா இல்லை, அதோட ஸ்பீட் கரெக்டா இல்லை அப்படிங்கிறப்போ
குறைந்த உள்ளுணர்வு இருக்கும். அதாவது இன்ட்யூஷன்ஸ் இவங்களுக்கு பெருசா வரவே வராது. இது நீ செய்யறது சரி தப்புன்னு அதோட உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லாது. அதே மாதிரி ஞாபக சக்தி வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். எதையுமே ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிக்கணும். அப்படியே ஒரு விஷயம் சொன்னாலும் அவங்க சீக்கிரத்துல மறந்து போவாங்க. அடுத்தது கனவுகள், தூக்கத்துல வர்ற கனவுகள் ஞாபகத்திலே இருக்காது. ஏன்னா இவங்க விழிப்புணர்வோட இல்லை. தூங்கும் போதும் விழிப்புணர்வோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கனவு வந்து ஞாபகத்துல இருக்க முடியும். எல்லாருக்குமே கனவு வரும். அதுல பாத்தீங்கன்னா 180% பேருக்கு எல்லா கனவுகளும் ஞாபகம் இருக்காது. கனவுகள் வந்து மறந்துதான் போகும். ஏன்னா நம்ம தூங்குறப்போ ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போறப்போ நிறைய நேரம் விழிப்புணர்வோட இருக்க மாட்டோம். அடுத்தது தர்க்க ரீதியானவர்கள். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க தர்க்கம் பண்ணதான் செய்வாங்க. கடவுள் இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அதை வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணா மட்டுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சீக்கிரத்துல இதை பண்ண மாட்டாங்க. அடுத்து காட்சிப்படுத்த இயலாதவர்கள். காட்சினா விஷுவலைசேஷன். நம்ம எந்த ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னாலும் விஷுவலைசேஷன்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தானே. காட்சிப்படுத்தி பார்க்கணும். நீங்க எவ்வளோ ஆக்சுவலி நம்ம தேர்ட் ஐ ஓப்பன் ஆனாலே நமக்குள்ள வர்ற சீன்ஸ் எல்லாம் கூட ரியலா தான் இருக்கும். இயற்கை காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த அருவியை பார்த்தா அருவியாவே தெரியும். ஏதோ ஒன்று தண்ணி கொட்டுற மாதிரியோ அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக கிளியர் பிக்சர் வரும். ஏன்னா இந்த சக்கரம் சரியா இயங்காததுனால இவங்களுக்கு அந்த காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது வராது. அவங்களுக்கு ஈஸியா வராது. என்ன பண்ணா எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இந்த சக்கரம் சரியா வேலை பண்ணாததுதான். அடுத்தது ஆன்மீக புரிதல். எப்போ அந்த சக்கரம் அடி வாங்குச்சோ அப்போவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீகத்தை பத்தின அடிப்படை புரிதல்ல கூட கஷ்டப்படுவாங்க. அவங்க வரணும். விழிப்புணர்வு நிலைக்கு வரும்பொழுது மட்டும்தான் ஆன்மீக புரிதல் இருக்கும். கற்பனை உலகவாசிகள். காட்சிப்படுத்துறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு கார் வேணும், இல்லை எனக்கு ஒரு வீடு வேணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல புருஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவனோட கேரக்டர்ஸோ இல்லை அந்த உருவத்தையோ இல்லை அந்த காரையோ நாம கற்பனை பண்ணி அப்படி கம்ப்ளீட்டா ஒரு உருவம் கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து பிரபஞ்சம் ஈஸியா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்படின்றது தான் நம்மளோட ஆள் மனசு அதை நம்ம கிட்ட ஈஸியா கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்த்துடும். அது கூட நம்ம தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கனவு காணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மாருதி 800 காரை தான் யோசிப்பாங்க. ஒருத்தன் ஆடி காரையும் பென்ஸ் ரோல்ஸ் ராய்ஸை கூட நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களோட கற்பனை திறன் அண்ட் அவங்களோட மனசோட கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்கும்போது இதை இந்த மாதிரி காட்சிப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனா கற்பனை உலக வாசிகள் அப்படிங்கிறவங்க நிஜ வாழ்க்கையில அம்மா வந்து ரொம்ப அன்பா இல்லாம அம்மா ரொம்ப பிஸியா இருக்கலாம், இல்ல நல்ல கணவன் இல்லாம இருக்கலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு தானே கற்பனையா எனக்கு ஒரு நல்ல அம்மா என் கூடவே இருக்காங்க, எனக்கு சோறு ஊட்டி விடுறாங்க, எனக்கு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இல்ல என் மனைவி அப்படி இருக்கான்னு யோசிக்கலாம். இல்ல ஒரு காதலன் காதலி எங்கேயோ இருப்பாங்க, அவங்க தன்னைத்தானே ஒரு கற்பனை உலகத்துல 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிற மாதிரி சந்தோஷமா ஊர் சுத்துற மாதிரி எல்லாம் கனவு காட்டுறாங்களே, இததான் கற்பனை உலகம்னு சொல்றோம். அது காட்சி, இது கற்பனை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது அதே சமநிலையில இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட இன்ட்யூஷன்ஸ் நல்ல வேலை பார்க்கும். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கூட உள்ள இருந்து இதை பேசலாம், இதை செய்யலாம், இது கரெக்டா இருக்கும், இது தப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை, சப்தத்தை கூட, ஈவன் நிறைய பேருக்கு சத்தமா கூட பேசும், சொல்லும். அந்த உள்ளுணர்வு அதிகமா இருக்கும். அடுத்து உற்று நோக்குபவர், அப்சர்வர். இவங்க எல்லாம் ரொம்ப கீன் அப்சர்வரா இருப்பாங்க. சுத்தி என்ன நடக்குது, வாழ்க்கையில என்ன நடக்குது, தன்னை அப்சர்வ் பண்ணுவாங்க. தன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே சிறந்த உற்று நோக்குபவரா இருப்பாங்க. அடுத்து காட்சிப்படுத்தி பார்ப்பவர்கள். அவங்கள கண்ணை மூடிட்டு நீங்க வந்து உனக்கு சுத்தி மழை பெய்யுதுன்னு சொன்னா அந்த செகண்ட் அவங்க கண்ணுக்குள்ள அந்த மழை வந்து இயற்கை காட்சியா ரொம்ப அழகா விரிவடையும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே, மழைன்னு இல்லை, எந்த விஷயத்தையுமே ஈஸியா காட்சிப்படுத்தி பார்க்கக்கூடியவர்கள். அடுத்து குறியீடு சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசா யோசிக்காம அது ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸா, ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது சிம்பிள்ஸ் தான் வந்து நம்மகிட்ட பேசவே செய்யும்.
நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்றது கூட சின்ன சின்ன சிம்பிள்ஸ் மூலமா தான் இருக்க முடியும். நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சில குறியீடுகள், சில ஸ்டார்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த குறியீடுகளை பத்தின விழிப்புணர்வு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து தொலைநோக்கு பார்வை, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத ஃபியூச்சரை பத்தி கூட இவங்க ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர்களா இந்த சக்கரம் சமநிலையில இயங்குறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து இவங்களுக்கு வந்து தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி, தான் மட்டும் முன்னேறக்கூடாது, தன்னை சுத்தி இருக்கவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு தலைமை பண்பு வந்து இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி மன அமைதி, எல்லையற்ற மன அமைதி இவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறாங்க. இதே வந்து அதிகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் சொல்றோம் தெரியுமா, ஒருநிலைப்படுத்துதல், மனதை ஒரு தியானத்திலேயே உட்கார்ந்தாலும் மணிக்கணக்கா தியானத்துல உட்கார்ந்தா கூட இவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த எண்ணமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வர்றதுன்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு நிறைய கெட்ட கனவுகள், தூக்கத்துல வர்றது கூட பயமுறுத்துற இல்ல கோரமான கனவுகள் வந்து இவங்களுக்கு நிறைய வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மாய உலகில் தான் வாழ்வாங்க. மாய உலகம் இந்த சென்ஸ், இப்ப நடக்கிற ஒரு விஷயத்த இது நிஜமாலுமே உண்மைதானா இல்ல இது பொய்யா அப்படின்னு அந்த உண்மை பொய்மை தன்மையை பிரித்து பார்த்து உணர முடியாதவர்களா இவங்க இருப்பாங்க. ஒரு இல்யூஷன்லயே வாழ்வாங்க சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு அது மாயையிலே இருக்க அந்த மாதிரி ஒரு தன்னை அறியாம நிஜத்தை கூட ஒரு மாயையா கற்பனை பண்ணி வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது அக அடையாளம் அற்றவர்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அக அடையாளம்ன்றது வந்து நம்ம இது இல்லை, எப்படி சொல்லலாம்னா நானும் கடவுள், நீயும் கடவுள், நாம எல்லாருமே கடவுள் அப்படிங்கிறப்ப நான் கடவுள் அப்படிங்கறது என்னோட அடையாளம் கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல நான் மட்டும்தான் கடவுள், மற்ற எல்லாரும் அடிமைகள், நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள போறப்போ இந்த சுய அடையாளத்தை, உள்ள இருக்கக்கூடிய அக அடையாளத்தை விட்டுடுறோம். இரண்யகசிபுவை அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். அவன் வந்து என்ன சொன்னான், நான் தான் கடவுள், அந்த நாராயணெல்லாம் எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் அவன் அவனோட அழிவுக்குள்ளேயே போனான். இதை தான் இங்க வந்து அக அடையாளம் அற்றவர் அப்படின்னு சொல்றேன். அடுத்து மனசிதைவு. எஸ், ஏன்னா இவங்க வந்து சொன்ன மாதிரி இல்யூஷன்ல மாயையில தானே இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லன்னா ஒரு நடிகர் இருக்காரு, அவர் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியாது, ஆனா எங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் சிவாஜி தான் தெரியும். கப்பலோட்டிய தமிழன்னா சிவாஜியோட உருவம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கே வரும். அந்த மாதிரி ஆனா சிவாஜி கணேசன் அந்த கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ல ஸ்டிக் ஆயிட்டாருன்னா அவரால் அடுத்த கேரக்டரை பண்ணியிருக்கவே முடியாது இல்லையா. இல்ல, நான் மனுஷன், நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படிங்கறதுக்குரிய வித்தியாசங்களை உணர்ந்து அவர் இருந்ததுனால அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளயுமே மாட்டிக்கல. அது இல்லாம நான் வந்து இல்ல நான் ராஜராஜ சோழன், சோ நான் எப்போதுமே வாழ்ற வாழ்க்கையை கூட ராஜராஜ சோழன் இருக்கிறது நடுத்தர குடும்பமா இருக்க முடியும், ராஜராஜ சோழன் வாழ்க்கையை வாழ முடியுமா? ஸோ அந்த மாதிரி நான் அப்படி நடிச்சேன், நான் அப்படி இருந்திருப்பேன் ஒரு ஜென்மத்தில், அதனாலதான் எனக்கு இன்னைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுலையோ பாஸ்ட்லயோ வேற எதுலையோ போய் ஸ்ட்ரக் ஆயிட்டு நிக்கிறவங்களால இன்னைக்கு சூழ்நிலையில வாழ முடியாம தவிக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு மனசிதைவாகுது. அதே மாதிரி ஹீலர்ஸா கூட எக்ஸாம்பிளா சொல்றேன். ஹீலர்ஸ் வந்து நான் யாரை வேணாலும் என்னால குணப்படுத்திட முடியும், நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பண்றாங்க. ஸோ அதுவும் ஒருவித மாயை தான். யாரை குணப்படுத்த முடியுமோ அவங்கள தான் பண்ண முடியும். நீங்க ஹீலரா இருந்து நீ அடுத்தவனை குணப்படுத்தும் போது உன்னோட எனர்ஜியை நீங்க இழந்துடுறீங்க, நீங்க உங்களோட சக்தியை கூட இழந்துருவீங்க. இதெல்லாம் தான் வந்து மனசிதைவு நோய்க்கு. ஏன்னா அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இல்ல மாயையில சிக்கிறதுனால நாம வந்து மன அழுத்தத்துக்குள்ள போல மனசிதைவுக்குள்ளேயே போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக காரணங்கள், சித்தர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மூலாதாரத்திலிருந்து எழற அந்த குண்டலினி சக்தி மற்ற மூணுத்திலையும் கீழே இருக்கிற 3 சக்கரங்கள்லையும் அதோட எனர்ஜி லெவல்ல எல்லாத்துலயுமே மாற்றம் அடைந்து மணிபுரா சக்கரால எரிக்கப்பட்டு அனகத்தால சமநிலை அடைந்து விஷுப்தியில சுத்திகரிக்கப்பட்டு இங்க மேல வரும்போது இந்த சக்கரம் சக்தி பெறுகிறது. எஸ்,
இங்க வரும்போது தான் நமக்கு தேர்ட் ஐ ஓப்பனிங் ஆகுது. அந்த மாதிரி ஸ்பெஷலா இருக்கக்கூடிய சில சக்திகள் எல்லாம் குண்டலினி இங்க வரும்போது, நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்டா சொன்ன மாதிரி இடக்கலை பிங்களை சேர்ந்து அந்த சூக்ஷ்ம நாடி விழிப்பு அடையும் போது நம்மளோட தேர்ட் ஐ ஆக்டிவேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பவர்ஸ் வந்து நமக்கு இங்க இருந்து தான் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் வந்து இதை ஞானக்கண்ணோட இருப்பிடம், ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது கண், இதுதான் தேர்ட் ஐ வந்து உள்ள இருக்கு, இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உயர் ஆற்றல் கிடைக்க இடம் சுஷ்மனா நாடி இங்க தான் திறப்பு, ஐ மீன் இங்க தான் வந்து விழிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க. மாயை விலகும். இவ்வளோ நாள் இந்த உலக வாழ்க்கையில மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது, இல்லை ஆன்மீக வாழ்க்கை மட்டும் தான் உண்மை அப்படி இல்லை. எது உண்மை, நீ யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம தெரிஞ்சு நாமளும் மாஸ்டர்ஸா மாறக்கூடியதுக்கு உதவக்கூடிய இடம் இதுதான். மனம் அடங்கினால் ஆக்ஞா திறக்கும். எஸ், நாம மெடிடேஷன்ல எண்ணமற்ற நிலைக்கு எப்போ போறோமோ அந்த டைம்ல நம்மளோட ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், நல்லபடியா ஆக்டிவேட் ஆகும். மூன்றாவது கண் திறக்க ஆரம்பிச்சிடும். இதோட விளைவுகள் நம்ம லைஃப்ல ஆக்ஞா சக்கரம் கரெக்டா இயங்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான செக் பாயிண்ட்ஸ் நீங்களே உங்களை செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான சில விஷயங்களை நான் இங்க சொல்றேன். வாழ்க்கையோட வடிவமைப்பை புரிந்து கொள்ள முடிகிறதா? வடிவமைப்பு இந்த சென்ஸ், நமக்கு வாழ்க்கையில சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு லெசன் சொல்லி கொடுக்க வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 நமக்கு அது வந்துட்டே இருக்கும். இது ஏன் திரும்ப திரும்ப வருதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இல்ல நான் திரும்ப திரும்ப அடி வாங்குறேன், திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னா அங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது மாயையில சிக்கிக்கிறேன்னா அதேதான். எப்படி உண்மை எது இல்ல பொய்மை எது அப்படிங்கிறத வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே, மற்றவங்க சொல்ற விஷயங்களாக இருக்கட்டும், நான் என் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நிஜமாலுமே இது இப்படிதான் நடந்திருக்க முடியுமா? ஏஐ மூலம் இதை வந்து மேனிப்புலேட் பண்ணி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இதை மேனிப்புலேட் பண்ணி அது ஒரு பிக்சர் வருதுன்னா நிஜமாலுமே இப்படியா இருந்திருக்க முடியும், இது பொய்யா உண்மையா, அந்த மாயை வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்க. அடுத்தது கனவுலகில் வாழ்கிறேனா? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நான் ஒரு இமேஜினரியா ஒரு கேரக்டரை உருவாக்கிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு அதோட வாழ்ந்துட்டு இருக்கேனா, இல்ல நிஜ உலகத்துல இருக்கிற மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் நிம்மதியா வாழ்றேனா, இதையும் செக் பண்ணுங்க. அதேதான், மாதிரிகளை உண்மை என நம்பி வாழ்கிறீர்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறதுக்காக நான் இப்பவும் ராஜராஜ சோழனா வாழ்ந்திருக்க முடியாது, வாழக்கூடாது இல்லையா? இந்த வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிடணும். இந்த உதாரணம் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கடந்த காலத்துல இருந்து கிடைச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களால உங்க வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது, வாழ்க்கையில இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள், அங்க வடிவமைப்பு ரிப்பீட் ஆகிற விஷயம், இப்போ இங்க டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது, நம்மளை சுத்தி அப்சர்வ் பண்ணும்போது மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, இந்த உலகம் எந்த மாதிரி மாறிட்டு இருக்கு, எல்லாத்தையும் உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படிங்கிறத பாருங்க. எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ஸ் அது எதுவா இருந்தாலும் சரியான முறையில கையாளுறீங்களா? எனக்கு தேர்ட் ஐ வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் அதை என் பர்சனல் யூஸ்க்காக பண்ணக்கூடாது, ஓகேவா? மற்றவங்களுக்காக பண்ணக்கூடாது. அதை நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதெல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருங்க. இந்த விஷயங்களை நீங்க செக் பண்ணீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட ஆக்ஞா சக்கரம் எந்த அளவுல இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த சக்கரம் சரியா இயங்கலைன்னா என்ன மாதிரி குறைபாடுகள் எல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் தலைவலி. சக்கரம் ஒழுங்கா இயங்கலாம், தலைவலி, கண்ணில் குறைபாடு, கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த லாங் சைட் ஆகட்டும், ஷார்ட் சைட் ஆகட்டும், கிளக்கோமா, என்னென்னமோ சொல்றாங்களா, எல்லா வியாதிகளும் கூட இந்த சக்கரத்தோட குறைபாடுனால. ஏன்னா அது வந்து உள்பார்வையை தான் வந்து குறிக்கிறது. அதனால நம்மளோட வெளிப்பார்வைகள் சரியா இருந்தாதான் உள்பார்வையும் கரெக்டா இருக்க முடியும். ஸோ வெளிப்பார்வைகள்ல குறைபாடுகள் இருந்தா கூட
நம்மளோட ஆக்ஞா சக்கரத்தில் ஏதோ சில குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிட்யூட்டரி சுரப்பி. இது நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சுரப்பி. இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னீங்கன்னா, இது நம்ம உடல்ல என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க முடியும்னா, நீங்க நல்லா பார்த்துருக்கலாம், வாழ்க்கையில சில 2 அடி 3 அடியோடய நின்றுவாங்க. அவங்க வளர்ச்சி வந்து அப்படியே நின்று போயிடுது இல்லையா? அதே சிலர் பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி உயரத்துக்கு கூட வளர்ந்துருப்பாங்க. இந்த வளர்ச்சியை வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கு. ஒரு மனிதன் வந்து ட்வார்ஃப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறதோ இல்லை ஓவர் ஹைட்டாக இருக்கிறதோ இந்த சுரபியோட தொடர்பு தான். ஸோ இதில் குறைபாடு இருந்தாலும் நம்மளோட ஆக்ஞா சக்கரத்தில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனசிதைவு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மனசிதைவு இருந்தால் கூட இதுவும் இதோட ஆக்ஞா சக்கரத்தோட குறைபாடு தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நித்திய தியானம். நித்திய தியானம் வந்து தினமும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். தியான நேரத்தில் தியானம் பண்ணணும், எண்ணங்களோட இல்லை. அதாவது நல்ல முறையாக ஒரு முகப்படுத்தி எண்ணங்கள் அற்ற நிலைக்கு எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ போகலாம். எண்ணம் வந்தாலும் திரும்ப அதை கொண்டு வந்து எண்ணமற்ற நிலையில் இருக்க முடியுதா அப்படிங்கிறத எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க அதை வந்து கவனிங்க, உற்று நோக்க ஆரம்பிங்க. அடுத்தது சைவ உணவு. அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ், தற்போதைய தருணத்தில் வாழ்கிறது தான் இதோட பெரிய உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கீங்க. சாப்பிட்றீங்களா? சாப்பாட்டில் என்ன சுவை இருக்குது? அது இனிப்பா கசப்பா காரமா? அதை பாருங்கள். ஈவன் அதில் சாப்பிடும்போது ஒரு சின்ன கடுகு தட்டுப்பட்டாலோ இல்லை ஒரு கருவேப்பிலை தட்டுப்படாதா அதை கூட நல்லா மென்று ருசிச்சு சாப்பிட்டு பாருங்கள். தட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி உண்மையை கண்டறிதல். எது வந்து பொய் எது உண்மை கரெக்டாக பாருங்கள். அது ஏஐயில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கூட மனுஷங்க சொல்கிற விஷயங்களில் ஏதோ அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டாங்களா இல்லை உண்மையைத்தான் சொல்கிறாங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? பிகாஸ் நம்மளோட அறிவு அங்கே வேலை பார்க்குது. அந்த அறிவு உண்மையாக வேலை பார்க்கணுன்னா எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது பாரபட்சமற்ற நோக்கு. எந்த விஷயத்துலையும் இவங்களுக்காக அவங்களுக்காக மற்றவங்களுக்காக அப்படி இல்லாமல் சம நோக்கோட பாருங்க. அதாவது இதை இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம், டுவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்குள்ளே கூட சிக்கக்கூடாது. எல்லாத்தையுமே அதுலேயுமே ஒரு சமநிலை வேணும். அதை தான் பாரபட்சமற்ற நோக்கு அப்படிங்கிறோம். அடுத்து யோகாசனங்கள், சில சிரசாசனம், பாலாசனம், அதாவது குழந்தை மாதிரி ஒரு போஸு, அது மாதிரி சில விஷயங்கள் இதுக்கு தலைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக கொண்டு வரக்கூடிய சில ஆசனங்கள் செய்யும்போது இந்த சக்கரம் கொஞ்சம் நல்ல முறையில் இயங்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது நாடி சுத்தி. இந்த பக்கம் மூச்சை எடுத்து இந்த பக்கம் மூச்சை வெளியே விட்டு, இந்த பக்கம் மூச்சை எடுத்து இந்த பக்கம் வெளியே விடுறது. ஸோ இது வந்து இடகலை பிங்கலைங்கிறோம். இதை ப்ராப்பராக நீங்கள் பண்ண சூக்ஷ்மனா ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்தது கபாலபதி. கபாலபதி அப்படிங்கிறது மூச்சை வந்து அழுத்தி வயிற்றுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு போய் மூளையிலேருந்து அந்த காற்றை அப்படியே வெளியே பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே தள்ளுவாங்க. இந்த மாதிரி பண்ணுற அந்த பிராணாயாமமும் நம்மளோட இதை வந்து ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் நான் சொன்ன போசஸ். பாலாசனம், குழந்தையோட போஸ். இது வந்து டால்ஃபன் இல்லை மவுண்டைன் போஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்மளோட தலைக்கு ரத்த ஓட்டம் நிறைய அளவுக்கு போகுது. அதே மாதிரி சிரசாசனம், எவ்வளோக்கு எவ்வளோ இதாக இருக்கீங்களோ ரத்த ஓட்டம் தலைக்கு தான் போகும். அடுத்தது சவாசனம் அல்லது சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு நம்மளோட ஒவ்வொரு பாட்டாக வந்து ஒன்று காலிலேருந்து தலைக்கோ இல்லை தலையிலேருந்து காலுக்கோ ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதை ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம பாடி மட்டும் இல்லை மனம் அமைதி பெற ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரிலாக்ஸ்டு ஆகிடும், நிறைய எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ அப்போவும் இந்த ஆக்ஞா சக்கரம் யூஸ் ஆகுது நல்லபடி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சிருச்சு மேம்.